பாடி அண்ட் ஹேர் ரெண்டுத்துக்குமே ஒரு வரப்பிரசாதமான இந்த லட்டுவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் முந்திரி, பாதாம் அண்ட் வால்நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கலாம். பாதாம்லாம் ஒரு ப்ரௌன் ஸ்பாட் வர மாதிரி இருந்துச்சுன்னா போதும், அது கரெக்டான பதமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஷ்யூஸ் வறுத்துக்கலாம். இப்போது கேஷ்யூஸுமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அதையுமே வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வால்நட்ஸ் வறுத்துக்கலாம். வால்நட்ஸ் ரொம்ப வறுபட வேண்டாம், ஏன்னா அதில் ஆல்ரெடி ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி ஆயில் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சீட்ஸ் எல்லாமே வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பிளாக் சீட் நான் எல்லாமே தனித்தனியாக தான் வறுக்கிறேன், ஏன்னா தனித்தனியாக வறுத்தா பிகினர்ஸ் கூட இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ அதனால் பிளாக் சீட் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பம்ப்கின் சீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ். இதில் நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன், அந்த தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. என்னென்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதோட ஷெல் எடுத்துகிட்டு ஷெல் ரிமூவ் பண்ணிவிட்டு கடையிலே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கிங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பீனட்ஸுமே நல்லா வறுத்து அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எள் எடுத்துக்கலாம். எள் நீங்கள் ஒயிட் எல்லாம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பிளாக் எல்லாம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் இந்த பிளாக் எள் தான் எடுத்திருக்கேன். பிளாக் எள் இஸ் ஈவன் மோர் குட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஸ்கின். ஸோ அதனால் இப்போ நான் பிளாக் எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது கொஞ்சமாக கடாயில் கீ போட்டுட்டு அதில் டேட்ஸ் போட்டுக்கலாம். டேட்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சு கூட போட்டுக்கோங்க. நான் அப்படியே தான் போடுறேன், பிகாஸ் அது நெய்யில் போட்டு வறுக்கும் போதே அது தனித்தனியாக ஆயிரும். இப்போது நம்ம டேட்ஸை நல்லா வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம நெய்யில் வறுக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இன்னுமே அதோட ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம லட்டு பிடிக்கும்போது கரெக்டாக அது வரும், அந்த ஒரு ஜூசினஸ் இருக்கும். அப்படிங்கிறனால லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். அப்படிங்கிறனால நெய்யில் போட்டு வறுக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ இது எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக தான் அரைச்சேன். நீங்கள் எல்லாமே ஒன்றா கூட போட்டு ரஃப்பாக கூட அரைச்சிக்கலாம். பட் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணும் அப்படிங்கிறதுனால தனித்தனியாக அரைச்சிக்கிட்டேன். எல்லாம் சேர்த்து இப்போ பிடிச்சிக்கிட்டா நம்ம லட்டு ரெடி.